42 பேர் இறந்த பிறகு யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், போட்டுட்டு ஓடுறது எவ்வளோ பெரிய ஒரு பின்னடைவு, எவ்வளோ பெரிய வேகமாக ஓடுகிறார். போலீஸ் சொன்னாங்க, அவங்க யார் வேணால் சொல்லட்டும், நான் நிற்பேன் என்று நின்றிருக்க வேண்டும். ஏனென்றால் உன்னுடைய ரசிகர்கள், உன்னுடைய தொண்டர்கள் அங்கே வந்த இடம். அவர்களுக்கும் உண்மையாக இல்லை, பெற்ற தாய் தந்தைக்கு உண்மையாக இல்லை, மக்களுக்கு உண்மையாக இல்லை, உன்னை நம்பி படமெடுத்த தயாரிப்பாளர்களுக்கு உண்மையாக இல்லை, கூட இருந்த உதவியாளர்கள் செல்வம் முதல் ஜெயசீலன் முதல் ரவிராஜா முதல் உன்னோடு உண்மையாக உழைத்தவர்கள், ஆரம்பத்தில் கஷ்ட காலத்தில் உழைத்தவர்கள். இப்போ நாம் முதல் ஆரம்பத்தில் கஷ்டத்தில் புகைப்படத்தை பத்திரிகையில் போட மாட்டேன்னு சொன்ன காலத்தில் இருந்தவர்கள் யாருக்குமே நீங்கள் உதவியாக இல்லை. இந்த உண்மைகளை இனியாவது புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் தான் மட்டும்தான், தனக்கு மட்டும்தான், என்னை யாரும் எதுவும் செய்திட முடியாது. ஆணவ போதை காலம் ஒன்று பார்த்து கொண்டிருக்கிறது. அதன் கடமையை, அதன் கர்மாவை கரெக்டாக அது செய்யும் என்பதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். திரு விஜய் அவர்களே, எந்த உச்சத்துக்கு போனாலும் உச்சத்திலிருந்து திரும்ப வந்துதான் ஆக வேண்டும். உங்கள் அனைவரையும் கையெடுத்து கும்பிடுகிறேன். அன்பான என் சகோதர சகோதரிகளை, தமிழ் இனங்களே, ரசிகர்களே, ஒரு நடிகரை நம்பி உங்கள் வாழ்க்கையை வீணாக்கி விடாதீர்கள். அரசியல் அது இது என்று ஆசை காட்டுவார்கள், நரம்பு புடைக்க பேசுவார்கள், கத்தி பேசுவார்கள், சிஎம் சார்பார்கள். சிஎம் அங்கிள்னி எவ்வளவு ஒரு முதலமைச்சர், அதாவது வாக்களித்து மக்களால் வாக்களித்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு முதலமைச்சரை எவ்வளவு அவமானமாக பேசுகிறீர்கள். நீங்கள் இதையெல்லாம் விட வேண்டும். இதையெல்லாம் நம்பி, அவர்களை நம்பி நீங்கள் போனால் கண்டிப்பாக தோற்று போய் விடுவீர்கள். உங்கள் பணம் இழக்கப்படும், உங்கள் நேரம் இழக்கப்படும், உங்கள் காலம் இழக்கப்படும். கடைசியில் நிற்கதியாக நிற்பீர்கள் என்பதை மட்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்ல நேரத்தில் நடிகர் இருக்காங்க. ஆமாம், எல்லாரும் சரி சொல்கிறீங்களா? இல்லை சார், எல்லாரையும் நான் சொல்லலை. இப்போ எம்ஜிஆர்லாம் மக்களுக்காக நல்லது செய்தார், நான் எல்லாரையும் சொல்லலை, குறிப்பாக சொல்கிறேன். இவங்க பண்ணி எந்த ரசிகர் நன்றாக இருந்திருக்காங்க சொல்லுங்க பார்ப்போம். ஒரு ரசிகன், நான் முன்னுக்கு வந்து விட்டேன், நான் பெரிய அளவில் வந்திருக்கேன், சமுதாயத்தில் உயர்ந்து விட்டேன், யாரே ஒரு நடிகர், ஒரு ரசிகனை சொல்லுங்கள் பார்ப்போம். அவருடைய இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருந்தவருடைய மனைவி கொடுத்த பேட்டி. 3 மாநாடுக்கு என் புருஷன் போனான், கந்து வெட்டிக்கு கடனை வாங்கிட்டு போனான், ஆட்டோவை வெட்டி கடை ஆட்டோவை தூக்கிட்டு போயிட்டான் ஃபைனான்ஸ்காரன். இன்னைக்கு புருஷன் எங்கே போனான்னு தெரியல, 2 பிள்ளைகளை படிக்க வைக்காமல் கஷ்டப்படுக்கிறான்னு பேட்டி கொடுக்குறாங்க. இந்த நிலைமை பல ரசிகர்களுக்கு இருக்குது. அதனால தான் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு குடும்பம் முக்கியம், உங்கள் குழந்தைகள் முக்கியம், உங்கள் அப்பா அம்மா முக்கியம். அதனால் உங்கள் உழைப்பை, உங்களை நம்பி நீங்கள் வாழ்க்கை நல்க. ஒரு நடிகன் வந்து படத்தில் 50 பேர் அடிக்கலாம், படத்தில் நல்லவங்க மாதிரி நடிக்கலாம், ஆனால் நிஜ வாழ்க்கையில் அப்படி அல்ல. ஏன்னா அவருக்கு அரசியலுக்காக சம்பந்தம் இல்லாமல் நான் 8 கோடி மக்களும் விஜய் திட்டினா 8 கோடி மக்களையும் திட்டுற மாதிரியா, விஜய் இதை சொன்னால் 8 கோடி மக்களையும் சொல்லணும். அப்போ நீங்கள் 8 கோடி மக்கள் உங்களுடைய மக்கள்னு சொல்கிறீங்க இல்லையா? நீங்கள் சம்பாத்தியம் பண்ண பணத்துக்கெல்லாம் மக்களுக்கு கொடுங்க, மக்களுக்கு உதவி பண்ணுங்கள், பெண்களுக்கு உதவி பண்ணுங்கள், ஏழை இளைஞர்களுக்கு உதவி பண்ணுங்கள், உன் ஏழை ரசிகர்களுக்கு உதவி பண்ணுங்கள். எதாவது பண்ணுறாரா? நீங்கள் அதை செய்யுங்க சார். அதுக்கப்புறம் 8 கோடி மக்கள் விஜய் அப்படின்னு சொல்லுங்கள். பேச்சு ஜாலத்துக்காக எதுவும் பேசக்கூடாது. யாராவது எழுதி கொடுக்கறத பேசுகிறதுனால நீங்கள் இந்த நாட்டை பிடிக்கிறக்கூடாது. ஏன்னா அவரோடு இருந்தவன் என்கிற முறையில் இந்த நாட்டுக்கு ஆபத்து ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக நான் இதை சொல்லுகிறேன். கண்டிப்பாக இது பாதிப்பை ஏற்படுத்த வேண்டும். இதற்கு ஒரு விடை கிடைக்க வேண்டும் சார். இதுக்கு மட்டும் இல்லை, பொதுவாகவே அவர் செய்த தவறுக்கு விடை கிடைக்க வேண்டும். பலர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்.